ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா பன்னீர் வச்சு பிரியாணி தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்களும் செஞ்சுருப்பீங்க, நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு ரைஸ்லேயும் சால்ட்டு சேர்த்துருங்க. ரைஸ்லேயும் சால்ட்டு சேர்த்துருங்க. ஒரு பேனில் கீ தடவிட்டு நம்ம லேயர் லேயராக சேர்த்துக்கலாம். ரைஸை வடிச்சாச்சு. ரைஸ் கொஞ்சம் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக அருமையாக ரெடிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பச்சையோட சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.